guys, நம்ம சீரியல் சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபேமிலி மக்களே அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கான வீடியோ புது வீடியோஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம். மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கொடுங்க வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு. ஸோ பார்த்தீங்கன்னா ஐபிஎல் ஆக்ஷன் 2024 விறுவிறுன்னு வந்துருக்கு. கிட்டத்தட்ட 4 நாள் கீழே வந்துற போது. ஸோ December 19 டியூஸ்டே மார்க்கெட் டேட்ஸ் மக்களே எல்லாமே அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. 2:30 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஸ்டார் ஸ்போர்ட்ஸ், ஜியோ சினிமா எல்லாத்தையும் லைவ் இருக்குது. வேறு மாதிரி இருக்க போது ஐபிஎல் ஆக்ஷன் ஒரு மெகா ஆக்ஷன் ஃபீல் தருது. அந்த அளவுக்கு பிளேயர்ஸ் எல்லாம் இருக்கிற ரெஜிஸ்டர் பிளேயர்ஸ் செம்மையாக இருக்காங்க. ஸோ ஓவரால் 300+ பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. 1000 வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்ப்போம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 5 டீம்ஸோட ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்க போறோம். ஸோ அதாவது மும்பை, ஆர்சிபி, பஞ்சாப், டெல்லி, மும்பை, பஞ்சாப், ஆர்சிபி, ஆர்ஆர் அந்த மாதிரி வந்து என்ன சொல்றது எல்எஸ்டியோட 5 இது பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் ரிவ்யூஸ் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா மும்பை, ஆர்சிபி, பஞ்சாப், ஆர்ஆர், எல்எஸ்டி இதில் வந்து சில டீம்ஸ் கம்மி காசு. ஸோ ஈஸியாக சொல்லிடலாம். மும்பை, ஆர்சிபி அதுக்கப்புறம் பஞ்சாப் தான் அதிகம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அதுக்கு முன்னாடி இந்த ஆக்ஷனுக்கான ஒரு ப்ரீஃப் சம்மரி பார்த்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா 333 பிளேஸ் தான் ஓவரால் அந்த ஹேமர் வர போகிறாங்க. அது பார்த்தீங்கன்னா December 19 டியூஸ்டே 2:30 ரெடியாகுங்க. 214 இந்தியன் பிளேஸ், 119 ஓவர்சீஸ் பிளேஸ். அந்த 333ல் 116 கேப்டு பிளேஸ், 215 அன்கேப் பிளேஸ். ஸோ பார்த்துங்க அன்கேப் பிளேஸோட டாமினேஷன் தான் நிறைய இருக்குது. அசோசியேட் பிளேஸ்லேருந்து 2 பிளேயர், இந்தியன்ஸில் 47 ஸ்லாட் ஃபில் ஆகலை. ஸோ அது வாங்கலாம். 30 ஓவர்சீஸ் ஸ்லாட்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் இந்த ஓவரால் வியூ. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் டீமாக மும்பை கிட்டேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ மும்பை இந்தியன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஎல் ஆக்ஷன் போகும்போது 17.75 crore ரிமைனிங் இருக்க போகிறது. ஏன் உங்களுக்கே தெரியும், ஹார்திக் பாண்டியாவை ஜிடி கிட்டேருந்து ட்ரேட் பண்ணி வாங்கிட்டாங்க. அது ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ட்ரேட். அது எனக்கு மும்பை இப்போ கடப்பார டீம் ஆயிடுச்சு. பட் அந்த சேம் சைட் கேமரான் கிரீனையும் ரிலீஸ் பண்ணி ஆர்சிபிக்கு ட்ரேட் பண்ணுறாங்க. அது ஒரு வருஷம் தான் சொல்லுவேன். அவரோட பெட்டர் ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். எதுக்கு ஆர்சிபி கொடுத்து ஸ்ட்ராங் பண்ணாங்கன்னு தெரியல. பட் ஹார்திக் பாண்டியா வேற லெவலில் சார். மேபி கேப்டன்சி சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எதிர்பார்க்கறதே கேப்டன்ஸ்க்காக மும்பை வாங்கியிருக்காங்க. பட் ரோஹித் சர்மா நினச்சா சேடாக இருக்குது. சரி அதை விடுங்க. இப்போ மும்பைக்கு 17.75 crore யார் யார் வாங்கணும்? ஒன்றும் இல்லை, ஃபாஸ்ட் பவுலர்ஸ், ஓவர்சீஸ் ஸ்பின்னர்ஸ், ஓவர்சீஸ் ஃபாஸ்ட் பவுலர்ஸ், அவ்வளோதான் மேட்டர். ஸோ பார்த்தீங்கன்னா ஓவர்சீஸ் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்னால் நான் யாரை சஜஸ்ட் பண்ணுவேன்னா தில்ஷான் மதுஷனக்கா, அல்ஜாரி ஜோசப், ஜெரல் கோட்ஸி, மேட் ஹென்ரி அண்ட் இந்த வேர்ல்ட் கப் வின்னிங் ட்ரியோ ஹேசல்வுட், கமின் ஸ்டார்க். எனக்கு இதில் ஒரே ஒரு சிக்கல்னா கோயிட்ஸி மும்பை பிச்சில் தர்மடி வாங்குவார். ஏன்னா அவர் ஸ்லோயர் ரன்ஸை போட மாட்டார். பட் மிச்சபடி இந்த 5 பேருமே ஸ்லோயர் ரன்ஸ் போடுவாங்க. ஈவன் ஜாஷ் ஹேசல்வுட், கமின் ஸ்டார்க்லாம் நல்ல சூட் ஆகும் மும்பைக்கு. பட் அவங்க கிட்ட அவ்வளோ காசு இல்லை. மதுஷனக்கா, அல்ஜாரி ஜோசப், ஆடம் மில்லில் யாராவது சிக்கனா உண்டு. பட் மும்பைக்கு பவுலிங் ரொம்ப வீக்காக இருக்குது. பேட்டிங் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னே சொல்லலாம் இந்த டோர்னமெண்ட் போகும்போது. பட் பவுலிங் செம்மையாக வேணும். ஸோ அந்த 3 பேரில் யாராவது எடுக்கணும், இல்லை வேர்ல்ட் கப் வின்னிங் ட்ரையர்லேருந்து யாரையும் எடுக்கணும். அதுக்கு பவுலிங் ஸ்ட்ராங் ஆக்கணும். ஒரு ஓவர்சீஸ் ஸ்பின்னர் அண்ட் ஆல்ரவுண்டர் தேவை. பிகாஸ் டிம் டேவிட் இருக்காங்க, ரொமாரியோ ஷெப்பர்ட் இருக்காங்க, ஜாசன் பேரண்டாஃப் இருக்காங்களே தவிர ஸ்பின் ரிலேட்டடாக யாருமே இல்லை. அவங்களுக்கு 4 ஓவர்சீஸ் ஸ்பாட் இருக்குது. ஸோ ஷாக்கிப் அல் ஹசன், மைக்கேல் பேஸ்வெல் அவங்க நினச்சா ஈஸியாக எடுக்கலாம். அந்தளவுக்கு போக மாட்டாங்க நம்புகிறேன். பட் வனிந்து வாசங்க மேலே பெட் வச்சா ரேட்டு ஏறும். மும்பைக்கு கிடைக்குமான்றதுக்கு கேரண்டி கிடையாது. பட் ஷாக்கிப் அல் ஹசன், மைக்கேல் பேஸ்வெல் குட் பிக்ஸ். மும்பை பிச்சுக்கு வர்த்தியாக இருப்பாங்க நான் சொல்கிறேன். ஸோ அவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தர் மும்பை எடுத்தால் ஸ்பின் சார்ட்டட். ஸோ இன்னொரு சைடு வந்து ப்ரொஃபஷனல் ஸ்பின்னர்ஸ், எனக்கு ஸ்பின் பவுலிங் ஆல்ரவுண்டர்ஸ் இல்லாமல் ப்ரொஃபஷனல் ஸ்பின்னர்ஸ் வேணும்னா முஜிபுர் ரஹ்மான், டப்ரே ஷம்சி, மகாராஜ் அண்ட் அதில் ரஷீத். இந்த 4 பேரில் யாராவது ஒருத்தர் எடுத்தால் டீம் கண்ணுங்க. ஏன்னா பீஸ் சாலாக்கு ஏஜ் ஆகிட்டு இருக்குது. சம்டைம்ஸ் அவரால் டெலிவர் பண்ண முடியல. போன வருஷம் பண்ணார், இந்த வருஷம் பண்ணுவாரான்னு கேள்விக்குறி தான். ஒரு ப்ரொஃபஷனல் ஃபாரின் ஸ்பின்னர் இருந்தால் டீமுக்கு இன்னும் அட்வான்டேஜ். பேரண்டாஃப் சொதப்பினாலும் மத்வால் இருக்கார். அவர் வச்சு இந்த 4 பேரில் யாரோ ஒருத்தர் மும்பை எடுத்தால் சூப்பராக இருக்கும் டீம். பட் அதுக்கு மும்பை எடுக்கணும். சும்மா மிக்சர் தின்னக்கூடாது. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அவங்களுக்கு இந்தியன் பேஸ் வேணும். பொம்ரா திடீர்னு இன்ஜுரி கன்சர்னா மாத்வால் நம்பியே பொழப்பு ஓட்ட முடியாது இந்த வருஷம் மாதிரி. ஸோ அதுக்கு சேட்டன் சக்காரியா, யாஷ் தயால், சிவமாவி, கார்த்திக் தியாகில யாராவது 2 பேர் எடுத்து போடணும். அவங்களுக்கு 17.75 crore ஒரு அட்லீஸ்ட் 8 crores 4 crores ஸ்பெண்ட் பண்ணாலும் தப்பு இல்லை. இந்தியன் பேசர் அவங்க எப்படி க்ரூம் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும். பெஸ்ட் டீம் சொல்லலாம். ஸோ இந்த 4 பேரில் யார் பேர் 2 எடுத்தா மும்பைக்கு வேலை முடிஞ்சது. இதுதான் மும்பை இந்தியன்ஸ் இந்த ஆக்ஷன். ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் பக்கம் போவோம். நான் என்ன சொல்றதுன்னே தெரியலைங்க. போர்டு ஃபுல் பவுலிங்கே கைட்டி விட்டுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் 40 கோடி இருந்தது. ஆஹா ஆக்ஷனில் செம்ம சம்பவம் இருக்குன்னு நினைச்ச அடுத்த செகண்ட் கேமரான் கிரீன் மும்பைக்கு வாங்கிட்டாங்க. அது ஒரு ஷாக்கிங்காக இருந்தது. அவருக்கு வர்த்து வாங்கினது நான் இல்லைன்னு சொல்ல. பட் 17.12 crore அவர் வர்த்து இல்லை. ஸோ அதனால மும்பைக்கு இந்த ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கு இந்த ஆக்ஷனில் போகும்போது 23.25 crore ஒரு ஃபுல் ஃபாஸ்ட் பவுலிங் செட்டப்பே வாங்கி ஆகணும். ஈவன் ஸ்பின்னர்ஸே வாங்கணும். பவுலிங் படு மோசமாக இருக்குது. ஸோ பவுலிங் மேலே தான் ஆர்சிபி கான்சன்ட்ரேட் பண்ணோம். பேட்டிங் செட்டு. ஸோ அதுக்கு அவங்க யார் யார் வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா மும்பைக்கு சஜஸ்ட் பண்ண அதே நேம்ஸ் தான் இங்கேயும் சொல்வேன். ஜெரால் கோட்ஸி, அல்ஜாரி ஜோசப், மேட் ஹென்ரி, தில்ஷான் மதுஷனக்கா, ஸ்டார்க்கு, கமின் ஹேசல்வுட். இதில் யாரையா 2 பேர் பிடிச்சி போடணும். மும்பைக்காவது இதில் யாராவது ஒருத்தர் பிடிச்சி போட்டால் போதும். ஆர்சிபிக்கு 2 பேர் பிடிச்சி போடணுங்க. டீமில் பவுலிங்கே இல்லை. ரீஸ்டாப்லையுமே ஒரு இன்ஜுரி கன்சர்ன் பிளேயர் தான். லாஸ்ட் இயர் முதல் மேட்ச்லேயே போயிட்டார். ஸோ அவரை நம்ப முடியாது. ஸோ அதுக்கு இந்த 5 பேரில் யாரா சார் 7 பேரில் யாராவது 2 பேர் வாங்கி போட்டே ஆகணும். ஒரு 10 கோடி இதில் யாராவது ஸ்பெண்ட் பண்ணால் தப்பில்லை. அதுக்கப்புறம் பேக்கப்பில் ஓவர்சீஸ் ஸ்பின்னர்ஸ், இந்தியன் ஸ்பின்னர்ஸ் வாங்கலாம். பட் இந்த 7 பேரில் 2 பேர் வாங்கியே ஆகணும். ஆர்சிபி பவுலிங் ரொம்ப வீக்காக இருக்குது.
அஸ்மத்துல்லா ஓமர் சைனா ஆர்சிபி டார்கெட் பண்ணலான்னு சொல்கிறேன்னா மேக்ஸ்வெல், கேமரான் கிரீன், அவர் பேர் என்ன, மேக்ஸ்வெல், கேமரான், டூப்ளசி 3 பேர் செட்டு ரீஸ்ட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கேமரான் கிரீன் ஒரு இன்ஜுரி ப்ரோன் பிளேயர், மும்பைக்கு லாஸ்ட் டைம் நல்லா பண்ணார், பட் இந்த வருஷம் நல்லா பண்ணுவாரான்னு தெரியாது. ஸோ அதுக்காக நான் அஸ்மத்துல்லா ஓமர் சாயை ப்ரிஃபர் பண்ணுவேன். கேமரான் கிரீன் மாதிரி பேஸ் இல்லைனாலும் பேட்டிங் சூப்பராக ஆடுவார், நல்லா பிளேயர், ஆர்சிபி பிச்சுக்கு சூட் ஆவார். ஆனால் போவாங்களா கேள்விக்குறி தான். ஆர்சிபிக்கு ஃபாஸ்ட் பவுலிங் ஒன்றுமே இல்லைங்க. ஹர்ஷல் பட்டேல் இல்லை, நிறைய பேர் இல்லை. ஸோ அவங்களுக்கு முகமது சிராஜ், அதுக்கப்புறம் வைஷாக் விஜயகுமார் தான் இருக்காங்க. விஜயகுமார் இன்எக்ஸ்பீரியன்ஸ், அதனால ஒரு இந்தியன் பேசர்ஸ் கன்ஃபார்ம் தேவைப்படுது. யார் ஆர்சிபியில் போட்டாலும் அடி வாங்க தான் போகிறாங்க, பட் இந்தியன் பேசர்ஸ் ஃபார் த கோர் டெவலப் பண்ணணும். அதுக்கு சேட்டன் சக்கரியா, யாஷ் தயால், சிவமாவி, கார்த்திக் தியாகிலேருந்து யாராவது மும்பை மாதிரி இவங்களும் 2 பேர் போடணும். ஸோ இந்த 4 பேருக்கு மும்பை அண்ட் ஆர்சிபி செம்ம ஃபைட்டு போவாங்க, அதுக்கு கேரண்டி. ஸோ இந்த மாதிரி ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸ் வாங்கினா தான் மும்பைக்கு ஆர்சிபிக்கு பொழப்பு ஓடும், இல்லைனா பவுலிங் ரொம்ப மோசம். அதே மாதிரி வனிந்து அசலங்கா திருப்பி போவாங்களான்னு தெரியல. மேபி கம்மி ரேட்டில் அண்டர் 5 crore கிடச்சா எடுக்க பார்ப்பாங்க. ஷாக்கிப் அல் ஹசன், மைக்கேல் பேஸ்வெல் தயவு செஞ்சு எடுங்கப்பா. பிரேஸ்வெல்ல எதுக்கு கைட்டு விட்டாங்கன்னு எனக்கு புரியல. அவுட் ஆஃப் த பாக்ஸ் ரொம்ப சர்ப்ரைஸு. ஷாக்கிப் அல் ஹசனாவது அதுக்கு பதிலாக திருப்பி எடுக்கலாம். லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், பெங்களூர் பிச்சில் பேட்டிங்கும் ஹேண்டியாக இருப்பார், பவுலிங்கும் போட்டு விக்கெட் எடுப்பார், அடி வாங்கினாலும் விக்கெட் எடுப்பார். மேபி ஷாக்கிப் அல் ஹசன் அந்த பெஸ்ட் பிக்ஸ் ஃபார் ஆர்சிபின்னு இந்த ஆக்ஷன் நான் ப்ரெடிக்ட் பண்ணுறேன், நடக்குதான்னு பார்ப்போம். ஸோ இதுதான் ஆர்சிபிக்கு 23.25 பண்ணக்கூடிய வேலை. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸ் போகிறோம். அவங்களுக்கு ஒன்றுமே இல்லைங்க, வேலை சிம்பிளுங்க. பர்ஸு பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ஷன் போகும்போது 14.5 crore இருக்குது. அவங்க டீம் ஆல்மோஸ்ட் ஆர்டடு. ஸோ அவங்களுக்கு யார் யார் வேணும்னு பார்த்தீங்கன்னா பேக்கப் ஃபார் ட்ரெண்ட் போல்ட், ஷிம்ரான் எட்மயர், அதுக்கப்புறம் ஜாஸ் பட்லர், அவ்வளோதான். அதுக்கப்புறம் சும்மா ஒரு லோக்கல் இந்தியன் ஸ்பின்னர், லோக்கல் இந்தியன் பேட்ஸ்மேன் எடுத்துக்கலாம், அவ்வளோதான். ஆர்ஆருக்கு இந்த ஆக்ஷனில் ஒன்றுமே இல்லைங்க, எல்லாமே பேக்கப் வாங்க வேண்டியது. மற்றபடி அவங்க 4 ஃபாரினர்ஸும் செட்டு, பிளேயிங் லோனும் செட்டு. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீம்ஸ் கோயிங் டு த ஆக்ஷன்னா ஆர்ஆர் தான், வேலையே இல்லை. ஸோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷிம்ரான் எட்மயர் பதிலாக ஒரு ஃபினிஷர் நான் பின்னாடி சொல்கிறேன், பட் அவங்களுக்கு டீமில் ஒரு ஆல்ரவுண்டர் இல்லை. ஸோ அதனால நான் ப்ரெடிக்ட் பண்ணுறது ஆஞ்சலோ மேத்யூஸ், டுவேன் பிரிட்டோரியஸ், மெஹதி ஹாசன், ஷக்கிப் அல் ஹசன், அஸ்மத்துல்லா ஓமர் சாய். இதில் யாராவது 2 பேர் வாங்கி போடலாம். அவங்களுக்கு 3 ஓவர்சீஸ் ஸ்லாட் இருக்குது, பட் யாராவது ஒருத்தர் தான் வாங்குவாங்க நம்புறேன். ஸோ இந்த 5 பேரில் யாராவது ஆர்ஆர் வாங்கியே ஆகணும். அவங்களுக்கு ஆல்ரவுண்டர்ஸ் இல்லவே இல்லை. சாம்பா, டானன் ஃபிரேயர் தான் இருக்காங்க. ஸோ இந்த 5 பேரில் யாராவது ஆர்ஆர் வாங்கியே ஆகணும், இர்ரெஸ்பெக்டிவ் அமௌண்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா பேக்கப் ஃபார் ஜாஸ் பட்லர் அண்ட் ஷிம்ரான் மேலே இந்த 4 பேர் சொல்கிறேன். குசால் மெண்டிஸ், ரோமன் பவல், கிறிஸ்லின், லிட்டன் தாஸ், 4 பேரும் அச்சு ஆடக்கூடிய பிளேயர். இல்லை கிறிஸ்லின் அண்ட் லிட்டன் தாஸ் பட்லர் பேக்கப்பாகவும், ட்ரெண்ட் அது ஷிம்ரான் எட்மயருக்கு பதிலாக நான் ரோமன் பவல், ரைலி ரூசோ, குசால் மெண்டிஸ் சொல்வேன். நல்ல பிளேயர்ஸ், பேக்கப்பாக தான் சொல்கிறேன். மேபி எட்மயர் சொதப்பினா ரோமன் பவல் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிக்ஸாக இருப்பார். ஹாரி ப்ரூக்கு திரும்பி ஆர்ஆர் போவாங்களான்னு தெரியல, நான் போவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். பட் இந்த 4 பேரில் யாராவது ஒருத்தர் எடுக்கலாம், அப்படி புக்ஸ் எடுக்கலன்னா. ரச்சின் ரவீந்திரா, டிராவிஸ் ஹெட்டுக்கு வந்து ஆர்ஆர் போவாங்களான்னு தெரியலங்க. பிகாஸ் ஜாஸ் பட்லர் வந்து இன்டர்நேஷனல் டியூட்டிக்காக இங்கிலாந்துக்கு வேர்ல்ட் கப் வருது ஜூனில். ஸோ சீக்கிரம் போனோன்னு போயிட்டா இந்த 2 பேரில் யாராவது ஒருத்தர் ஆட வச்சா சும்மா நெருப்பு மாதிரி இருக்கும். ஆர்ஆர் காசு இல்லை, பட் பண்ணுவாங்களா கேள்விக்குறி தான். ஸோ ஆர்ஆருக்கு மேட்டர் சிம்பிள், பட்லர், போல்ட்டு, எட்மயருக்கு பேக்கப் வாங்கணும். அதில் வந்து பட்லர் அண்ட் எட்மயருக்கு வாங்கி ஆகணும். போல்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நான் சஜஸ்ட் பண்ணுறது கைல் ஜேமிசன், கிறிஸ் வோக்ஸ், அல்ஜாரி ஜோசப். இவங்களுக்கு அந்த மதுஷனக்கா, கோஜி, ஆஸ்திரேலியன் வேர்ல்ட் கப் வின்னிங் ஸ்குவாடு, அதெல்லாம் யார் சைடும் போக முடியாது, காசு இல்லை. ஸோ அதனால சிம்பிளாக எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 பேரில் யாராவது எடுக்கலாம். நீங்கள் பேக்கப் தானே எடுக்க போகிறீங்க, அப்புறம் என்னங்க அப்படின்னு கேட்கனாலும் கூட இவங்க 3 பேர் T20 நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ ஆர்ஆர் இதில் வேலை முடிஞ்சுது. ஓகே என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். லாஸ்ட் 2 டீம்ஸாக பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் போகிறோம். அவங்களுக்கு எப்பயுமே வந்து காசும் நிறைய இருக்கும், பிளேயர்ஸும் நிறைய தேவைப்படும் இந்த ஆக்ஷன் போகும்போதும். இந்த தடவை ஒரு சர்ப்ரைஸ் என்னன்னா நிறைய காசு இருக்குது, பட் பிளேயர்ஸ் கம்மி பட்ஜெட் தான். அவங்களுக்கு 6 பிளேயர் தான் தேவை, அதில் ஒரு ஓவர்சீஸ் பிளேயரு. அவங்களுக்கு என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் ஆல்ரவுண்டர், இந்தியன் ஹிட்டர், ஓவர்சீஸ் ஸ்பின்னர். ஸோ இதுதான் பஞ்சாபுக்கு. எனக்கு நம்பவே முடியலங்க. பஞ்சாப் ஒரு கோரியை ரீட்டைன் பண்ணியிருக்காங்கன்னா 10வது அதிசயமாக சொல்லலாம் உலகத்தில். ஸோ பஞ்சாப் யாரை எடுக்கலாம், வேலையே இல்லைங்க. ஆர்ஆரோட ரொம்ப வேலை இல்லை. மிச்சர் தின்ற டீம்னா பஞ்சாப் தான். அவங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஓவர்சீஸ் ஸ்பின்னர் வேணும், யாருமே இல்லை. யார், சிக்கந்தர் ராஜா, லியாம் லிவிங்ஸ்டன் அந்த அளவுக்கு இல்லை, ராகுல் சர் தான் இருக்காங்க. ஸோ அதுக்கு நான் ஆதில் ரஷீத், கேஷவ் மகாராஜ், டப்ளே ஷம்சி, முஜிபுர் ரஹ்மான், இதில் யாருக்கா நீங்கள் 10 கோடி கூட போங்க, நான் தப்பே சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்க வர்த்து இல்லைனாலும் பஞ்சாபுக்கு ஒரு ஓவர்சீஸ் ஸ்பின்னர் கடுங்காலமாக தேவை. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, எல்லிஸ், சாம்கான், ராபடான், பட் ஓவர்சீஸ் ஸ்பின்னர்ஸ் யாருமே இல்லை. ஸோ தயவு செஞ்சு இந்த 4 பேரில் ஒருத்தருக்கு பெரிய அமௌண்ட்டுக்கு போகணும். அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பிரப்சிம்ரன் சிங்குக்கு பேக்கப்பாக சர்ஃபராஸ் கானோ, கேஸ் பரத்தோ வாங்கலாம். பிரப்சிம்ரன் ஆடிடுவார்னு வச்சுக்கோங்களேன். அவங்க டீமில் எல்லாருமே அடிச்சு ஆடுற பிளேயராக இருக்காங்க. ஸோ அதனால ஷாருக் கான் இடத்துல அவங்க சர்ஃபராஸ் கானோ, கேஸ் பர்த்தி, ஆங்கர் ரோல் ஆட விட்டு லியாம் லிவிங்ஸ்டன், சாம் கர்னு, ஜிதேஷ் ஃபினிஷர் ஆக்கலாம். ஸோ அதில் அதனால ஷாருக் கான் இடத்துல சர்ஃபராஸ் ஆர் கேஸ் பரத்தை வாங்கி போட்டு டீமில் ஒரு மிடில் ஆர்டர் ரோல் பிளேயர் வேணும். பஞ்சாபுக்கு இந்த 4 பிளேயர் எசென்ஷியலே கிடையாது. பட் ஆனால் அர்ஷதீப் சிங்கே நம்பி இருக்க முடியாது. அவரோட ரீசெண்ட் T20 ஃபார்ம் ரொம்ப புவராக இருக்குது. ஸோ அதனால சேட்டன் சக்கரியா, யாஷ் தயால், கார்த்திக் தியாகி, என்னடா நீ இவங்க பேரை இந்த வீடியோ ஃபுல்லாகவே யூஸ்
பண்ணிட்டு நீங்கள் கேட்கலாம், அந்த அளவுக்கு போன வீடியோவில் உங்களுக்கு டிமாண்ட் இல்லை, இந்த வீடியோவில் டிமாண்ட் இருக்குது, அதனால தான் நான் யூஸ் பண்ணுறேன். பஞ்சாபுக்கு காசும் எக்கச்சக்கமாக இருக்குது. இந்த 4 பேரில் யாராவது 2 பேர் எடுத்தாலே பவுலிங் ஷார்ட் அவுட்டு 10 கோடி போனாலும் அதிசயம் இல்லை. ஸோ இதெல்லாம் தான் பஞ்சாபுக்கு வேலை. லாஸ்ட் டீமாக பார்த்தீங்கன்னா நம்ம லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் கிட்ட போகிறோம். அவங்களுக்கும் இவங்க 2 டீமோட வேலை ரொம்ப கம்மி. அவங்களுக்கு ஸ்லாட்ஸும் கம்மி, பர்ஸும் கம்மி, இருக்கிறதுலே கம்மி டீம் அவங்க தான். ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ஷன் போகும்போது 13.9 crore இருக்குது. ரொமாரியோ ஷெப்பர்ட் வந்து மும்பைக்கு ட்ரேட் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு 2 ஓவர்சீஸ் ஸ்பாட், 5 இந்தியன் ஸ்பாட் இருக்குது. அவங்களுக்கு என்ன தேவை பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன், ஸ்டாயினிஸ்க்கு ஒரு பேக்கப், ஒரு ஃபாரின் ஸ்பின்னர், ஒரு இந்தியன் எக்ஸ்பீரியன்ஸ் பேசஸ், ஒரு இந்தியன் ஃபினிஷர், இதுதான் அவங்களுக்கு தேவை. ஸோ ஃபஸ்ட்டு பேக்கப் விக்கெட் கீப்பர் பார்த்தீங்கன்னா டிகாக் தான் இருக்காரு. அதை விட்டா இந்தியன் கீப்பர் யார் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால சர்ஃபராஸ் கான் அண்ட் கேஎஸ் பரத் ஒரு ப்ராபபிளாக எடுத்துக்கலாம். அவங்க டீம் ஃபுல்லாகவே செம்ம பிளேயர். கேஎல் ராகுல் இன்ஜுரி இல்லைனா அவர் தான் பண்ணுவாருன்னு வச்சுக்கோங்க. ஆர்எல்ஸ் பேக்கப்பாக நான் சொல்கிறேன், பிளேயிங் எனக்கு வாய்ப்பு இல்லை, பட் பேக்கப்பாக கேஎஸ் பரத் சர்ஃபராஸ் எடுத்து போடலாம், தப்பில்லை. சர்ஃபராஸ் கேஎல் ராகுலுக்கு நெருங்கியமான நம்பர், நெருங்கியமான இது பட்டி. ஸோ அதனால கேஎல் ராகுல் சர்ஃபராஸ் எடுக்கலாம். ஸோ இவங்களுக்கு ஸ்டாயினிஸ் இடத்துல பார்த்தீங்கன்னா திருப்பி ஜேசன் உட்வால் போனாலும் நான் சர்ப்ரைஸ் பண்ண மாட்டேன். பேக்கப் தான், கன்ஃபார்ம் பிளேயிங்லாம் ஆட முடியாது. மெஹதி ஹாசன், டுவேன் பிரிட்டோரியஸ், ஜேம்ஸ் நீஷம் பார்த்தீங்கன்னா இந்த 4 பேரில் யாராவது ஒருத்தர் போகலாம். ஒர்த்து தான். ஸ்டாயினிஸ் எல்லா மேட்சும் ஃபிட்டு ஆடுவாருன்னு சொல்ல முடியாது. சம் மேட்ச் நிகில் வரும், ஒரு மாதிரி நீ காஃப் இன்ஜுரிலாம் வரும். ஸோ அதனால இந்த 4 பேரில் யாராவது ஒருத்தர் பிடிச்சி போட்டால் ஸ்டாயினிஸ் இடத்துல பக்காவாக இருக்கும். ஆனால் அவரை மாதிரி ஆட முடியாது. ஸ்டாயினிஸ் இடத்துல ஒரு பேக்கப் கன்ஃபார்ம் எல்எஸ்ஜிக்கு தேவை. ஏன்னா ரொமேரியோ ஷெப்பர்டும் இல்லை. அடுத்து அவங்களுக்கு ஒரு ஓவர்சீஸ் ஸ்பின்னர் இந்த செட்டில் இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஓவர்சீஸ் ஸ்பின்னர்ஸும் இந்தியன் பேசருக்கும் செம்ம டிமாண்ட், என்னால் எதுவும் பண்ண முடியாது. இந்த பார்த்தீங்கன்னா ஷாக்கிப் அல் ஹசன், ஆஷ்டன் ஏகர், ஆதில் ரஷீத் அண்ட் கேஷவ் மஹாராஜ் நான் எல்எஸ்ஜி ப்ரிஃபர் பண்ணுறேன். அதுவும் கேஷவ் மஹாராஜ் 99% எடுக்கலாம். பிகாஸ் அந்த SA20 டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் அந்த ரிலேட்டட் கம்பெனிக்கு தான் வராது. ஸோ மேபி எடுத்து அது ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பட் ஷக்கீப் அல் ஹசன் நான் வர்த்துன்னு சொல்வேன். ஆதில் ரஷீத், ஷக்கீப் அல் ஹசன், ஆஷ்டன் ஏகருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் காசு இல்லாத லக்னோ, ஷர்துல் தாக்கூர், ரஷல் பட்டேல் போவாங்களான்னு தெரியாது. நான் நினச்சா கம்மி ப்ரைஸில் கிடச்சா சொல்லுவேன். அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இந்தியன் பேசர் இல்லைங்க. தேவ்தத் படிக்கல் வாங்கியிருக்காங்க, ஆனால் ஆவேஷ் கான் விட்டதால் மோசின் கான், யாஷ் தக்கூர் ஒரு மாதிரி இன்எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது இந்தியன் பேசர் டேக். ஸோ அதனால் ஷார்துல், ஹர்ஷல் அண்டர் 8 crore கிடச்சா தயவு செஞ்சு வாங்கலாம். ஏன்னா ஒரு ஓவர்சீஸ் ஸ்பாட்டாக இருக்குது. இவங்க 2 பேருக்கு செலவு பண்ண தப்பில்லை. ஸோ அவள் தான் வாங்கி போட்டால் வேலை முடிஞ்சுது. ரச்சின் இருந்தால் டிராவிஸ் ஹெட் 2 பேருமே சோல்ட் ஆவாங்க நான் நம்புறேன். பட் டிராவிஸ் ஹெட் கன்ஃபார்ம் மணியை பிரேக் பண்ணுவார். அது கன்ஃபார்ம் 5 to 10 crore பவர். பட் ரச்சின் ரவீந்திரன் அந்த அளவுக்கு போக மாட்டார். 50 lakh இன்எக்ஸ்பீரியன்ஸ், T20க்கு இப்போ தான் புது முகம். ஸோ ஒன்று அவர் எந்த டீம் வாங்கினாலும் பேக்கப்பாக வாங்குவாங்க. ஆர்எல்ஸ் பிளேயிங்கில் ஆடுற அளவுக்கு யார் வாங்க போகிறாங்கன்னு தெரியல. மேபி SRH ஆர் GT ஹையஸ்ட் அணி வச்சிருக்கு. அவங்க 2 டீம் இந்த பிளேயர்ஸுக்கு போகலாம். மற்றபடி ஆல் டீம் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ அவள் தான் வீடியோட எண்டு பாட்டு கொண்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு 10 டீமோட ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் வீடியோஸ் எல்லாமே பேசி முடிச்சிட்டேன். ஸோ எந்த டீம் யார் எடுக்கணும், எவ்வளோ பர்ஸ் இருக்குது, என்னென்ன ஸ்லாட் ஃபில் பண்ணணும், என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டேன். ஸோ எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க மக்களே. உங்களோட கமெண்ட்ஸை தாராளமாக கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். எல்லாருக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேன். ஒப்பீனியன் சொல்லுங்கள், தப்பாக இருந்தாலும் ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா IPL ஆக்ஷன் December 19 Tuesday 2:30 ஸ்டார்ட் ஆக போகுது. எல்லாம் ரெடியாக இருங்க. யார் ஆஃபீஸ் போகிறீங்களோ ஆஃபீஸில் பாருங்கள், யார் ஸ்கூல் காலேஜஸ் போகிறீங்களோ லீவ் போட்டு பார்க்குற அளவுக்கு இம்பார்ட்டன்ட் தான் நான் சொல்வேன். பாருங்கள், ஆர்எல்ஸ் வீட்டுக்கு வந்து பாருங்கள். பட் ஆக்ஷன் வேற லெவலில் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் ரிலேட்டட் 2 வீடியோ போட போகிறோம். டாப் 10 players to watch out for in ஆக்ஷன் போட போகிறோம். அண்ட் ஆல்சோ நான் ஒரு ஸ்பெஷல் வீடியோ பண்ண போகிறேன் எங்கள் சேனல் ஓனரோட. ஸோ பார்த்தீங்கன்னா ஓனர்னு சொல்ல மாட்டேன், சேனல் ஃப்ரெண்டோட. அவர் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நல்ல சேனல் வச்சுருக்காரு. ஸோ அவரோட நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு சர்ப்ரைஸோடு சந்திக்கிறேன். அடுத்த வீடியோவில் விரைவில் வரை சந்திப்போம் மக்களே.